கடந்த சில ஆண்டுகளாகவே நெட்ஃபிளிக்ஸ் தளத்தின் மீது அமெரிக்க வலதுசாரி ஆதரவாளர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்து வருகின்றனர். அதாவது தனது திரைப்படங்கள், வெப்தொடர்கள் மூலம் LGBTQ கலாச்சாரத்தை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் பார்வையாளர்களிடம் வலிந்து திணிக்கிறது என்பது அவர்களுடைய புகார். இந்த சூழலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் தீவிர வலதுசாரி ஆதரவாளரான சார்லி கிரீக் கொல்லப்பட்டார். இதனை அடுத்து சார்லி கிரீக் குறித்து அனிமேஷன் பட இயக்குனரான லண்டனை சேர்ந்த ஹாமிஸ் ஸ்டீல் என்பவர் சர்ச்சைக்குரிய விமர்சனங்களை முன்வைத்தார். சார்லி கிரீக் ஒரு நாஜி என்று அவர் கூறியது சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. ஹாமிஸ் ஸ்டீல் இயக்கிய டெட் அண்ட் பாராநார்மல் பார்க் என்ற அனிமேஷன் தொடர் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு வெளியானது. குழந்தைகள் பார்க்கும் இந்த அனிமேஷன் தொடரில் LGBTQ கலாச்சாரத்தை வலிந்து திணிக்கும் காட்சிகளை ஹாமிஸ் ஸ்டீல் இடம்பெற செய்துள்ளதாகவும் சர்ச்சை எழுந்தது. சார்லி கிரீக் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்ட ஒருவரை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் பணியில் அமர்த்தியுள்ளது மட்டுமின்றி அவர் இயக்கிய தொடரில் LGBTQ கலாச்சாரத்துக்கு ஆதரவான கருத்துக்கள் இடம்பெற்றிருப்பதால் தனது நெட்ஃபிளிக்ஸ் சந்தாவை ரத்து செய்வதாக பயனர் ஒருவர் எக்ஸ் தளத்தில் எழுதியிருந்தார். இந்த பதிவை ரீட்வீட் செய்திருந்த எலான் மஸ்க் தானும் நெட்ஃபிளிக்ஸ் சந்தாவை ரத்து செய்வதை உறுதி செய்தார். இதனை அடுத்து கேன்சல் நெட்ஃபிளிக்ஸ் என்ற ஹேஷ்டாக் எக்ஸ் தளத்தில் உலகம் முழுவதும் ட்ரெண்டாக தொடங்கிவிட்டது. ஆயிரக்கணக்கானோர் நெட்ஃபிளிக்ஸ் சந்தாவை ரத்து செய்த ஸ்கிரீன்ஷாட்களை பகிர்ந்து வருகின்றனர்.